வசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும், நீராடுகை செய்யும், நீராடுகை செய்யும். ஆமாப்பா ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலை பொழுது ஆண்டவரே நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் அக்கிரியும் நீர் ஆண்டவரே வழி நடத்துங்க ஆண்டவரே. கிருபையால் வழி நடத்துங்க ஆண்டவரே. தயவினால் வழி நடத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலை பொழுது ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற ஜனக்காணி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் கொண்டு வாங்க பாண்டு, உங்கள் ஆலயத்துக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த ஒரு தடை முறியடித்து ஆண்டவரே நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்துக்கு கொண்டு வர ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சுகம் பலனை கொடுத்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே ஒவ்வொரு ஆக்களும் கடந்து செல்ல ஆண்டவரே கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலை பொழுது ஆண்டவரே இந்த ஆராதனை காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சங்கீத பகுதி காண்டி வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை ஆண்டவரே தியானிக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலை பொழுது ஆண்டவரே வர்ஷிப்புக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை துதிக்கும் போது பாடும்போது ஆண்டவரே எல்லா புகழும் உமக்கா இருக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒரு அக்கினி இறங்கி வர ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அபிஷேகம் இந்த ஆலை முழுவதும் கடந்து செல்ல ஆண்டவரே கிருபை செய்ய காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேலை பொழுது ஆண்டவரே மெசேஜ் காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த மெசேஜ் பகுதியில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு புதிய பலனை தர ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டிமாக்கு நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தை மூலமாக ஆண்டவரே ஒரு மாற்றத்தை காண ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டிமாக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்ய போற காண்டிமாக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வசனத்தை கேட்டுட்டு போகாமல் ஆண்டவரே அதுபடி நாங்கள் வாழ ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டிமாக்கு நன்றி அப்பா. அதுபடி நடக்க ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டிமாக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வசனத்துக்காண்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க வசனம் மூலமாக நீங்க பேசுவீங்க ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, காணிக்கை தசவா காண்டி வருகிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஜனங்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய உங்களுடைய ஊழியத்துக்காண்டு ஆண்டவரே அதை யூஸ் பண்ண ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டி உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலை பொழுது ஆண்டவரே 2 பாஸ்டர்ஸ் மேற்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. பரா பாஸ்டர் காண்டி வருகிறோம் ஆண்டவரே. தான் பாஸ்டர் காண்டி வருகிறோம் ஆண்டவரே. சுகம் பலனை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் இன்னுமாக ஆண்டவரே உமக்காக ஓட ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டி உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனம் எடுத்து அவங்களுடைய சொல்ல ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டி உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மற்றும் ஆண்டவரே அவங்களுக்கு ஆறுதலா இருக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க போற காண்டி உமக்கு நன்றி ஆண்டவரே. அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலை பொழுது ஆண்டவரே எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய பலனை கொடுத்து ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே வசனத்தை எடுத்து சொல்ல ஆண்டவரே வாயை திறந்து உம்மை துதிக்க ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டி உமக்கு நன்றி ஆண்டவரே. மேலும் மேலும் உமக்காண்டி ஓட ஆண்டவரே ஆண்டவரே புது பலனை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வழி தப்பி போகாமல் ஆண்டவரே உம்முடைய வழியில் செல்ல ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டி உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வேலை பொழுது ஆண்டவரே சண்டே ஸ்கூலுக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. சின்ன பிள்ளைகளுக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. இந்த கீழ்ப்படி ஆண்டவரே உமக்காண்டி வாழ ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க கீழ்ப்படிய உம்முடைய வசனத்துக்காண்டி அவங்க கீழ்ப்படிய ஆண்டவரே கிருபை செய்ய போற காண்டி உமக்கு நன்றி அப்பா. உமக்குள் வளர ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலை பொழுது ஆண்டவரே தேசத்துக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. பிரான்ஸுக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்டை தந்தது காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை தந்த நாடை காணுமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலை பொழுது ஆண்டவரே ஸ்ரீலங்கா இந்தியா காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. மேலும் மேலும் உமக்காண்டி அவங்களோட ஆண்டவரே ஆண்டவரை உண்மை ஆராதிக்க ஆண்டவரே. மேலும் மேலும் அந்த ஜனங்கள் ஆண்டவரை உண்மை அறிய ஆண்டவரை கிருபை செய்ய போற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேலை பொழுது ஆண்டவரை இஸ்ரேலுக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க எல்லாருடைய தேவையை சந்திங்க ஆண்டவரே. மேலும் மேலும் உம்முடைய வார்த்தை அறி
அறிய ஆண்டவரே நீர் மேற் தெய்வம் என்று அறிய ஆண்டவரே கிருபை செய்யப்படுறக்காண்டி உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் கடந்து செல்ல ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆறுதலாக இருக்க ஆண்டவரே. புதிய பலன் தர ஆண்டவரே கிருபை செய்யப்படுற காண்டி உமக்கு நன்றி அப்பா. பெரிய காரியங்கள் செய்யப்படுற காண்டி உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து வழி நடத்துங்க, நீரை பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. பலனை தாரும் ஆண்டவரே. இயேசு மூலம் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமென். இன்னும் 2 நாட்களுக்குள்ள 2025ஆம் ஆண்டு புது வருடத்தை நாங்கள் காணப்போகிறோம். அல்லேலூயா. இன்னும் 2 நாட்களுக்குள்ளே அல்லேலூயா முடிவுக்கு வந்திருக்கும் கடைசி வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சபை கூட வந்திருக்கிறோம். அவர்கள் நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. எதிரே சந்தோஷமாக இருக்கிறீங்க. இன்றைக்கி அநேக காரியங்களை தவற விடுகிற ஒரு பெரிய காரியம், நாம் இன்றைக்கு 24 கடந்து செல்ல போகிறோம். இதை வேளையில் நாம் புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் நாட்கள் கடந்து போகும் பொழுது எங்களோட வயதும் கடந்து போகிறது, எங்கள் எதிர்காலத்தில் முடிவும் கடந்து போகிறது. ஆகவே இந்த நாளில் கடைசி வாரம் வந்திருக்கிற இந்த நாட்களிலும் கூட இந்த 2024ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று அநேகர் 3 வருஷத்துக்குரிய அல்லது 2024 முடிவு வருவதற்கு முன்னமே அநேக காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடக்கவில்லையே, நிறைவேறவில்லையே, அநேக வாக்குத்தத்தங்களை நாங்கள் ஆண்டவருக்கு கொடுத்திருந்தாரே, அநேக வாக்குத்தத்தத்தை நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கே என்று அநேகர் வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் போராட்டங்களும் வெறுப்போடும் கசப்போடும் மனசில் சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு தேவனை தேடுகிற பகுதியில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய சனமே, நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த காரியங்கள் நிறைவேறாதது காரணம், நாம் நிறைவேற்ற வேண்டிய அநேக காரியங்களை தேவன் நமக்கு உறுதியான வாக்குத்தத்தங்களை கொடுத்து உறுதிப்படுத்தின பின்பும் நாம் அந்த வாக்குத்தத்தத்தை பாதுகாக்க நாங்கள் சரியாய் ஒப்பு கொடுக்காத காரியங்கள் எங்களோட பகுதியில் நிறைய உண்டு என்பதை தேவ பிள்ளைகள், அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் சில நேரங்கள் தேவன் சில காரியங்களை அறியாதபடி இருக்கும் பொழுது காரணம் எங்கள் பகுதியில் நாம் நிறைவேற்ற வேண்டியது நிறைய உண்டு என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு கற்றுத் தருவாராக. ஆகவே வேதம் சொல்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்று சொல்லுவோமா? வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மை உள்ள தேவன், அது பொய்யுரையாதவர், அது உண்மை தேவன். அவங்களுக்கு கொடுத்த மனுஷன் கொடுத்து ஏதாவது எங்களை அவமானப்படுத்தலாம். தேவன் கொடுத்தால் கொடுத்தவருடைய வாக்குத்தத்தம் பொய் உரையாதது. ஆனால் அதான் வேதம் சொல்றது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நாம் அந்த விசுவாசத்திலும் அந்த நம்பிக்கையிலும் அந்த உறுதியிலும் பூரணப்படத்தக்கதாக நாங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்று அநேக காரியங்களை மீண்டும் சொல்கிறேன், கீழ்ப்படியாமையினால தேவனுடைய வார்த்தையை நிறைவேறுவதற்கு தவறுதலான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில தவறுதலான
போதனைகளை, தவறான வழிகளிலே, தவறான சிந்தையில தவறென்று தெரிந்தும், ஒரு சில காரியங்களை நமக்கு தவறென்று தெரிந்தும் விசுவாசத்தில் மேற்கொள்ள முடியாமல் தவறுகளை நாம் செய்து கொண்டிருப்பதனால தேவன் செய்ய வேண்டிய காரியம் நிறைவேறாமல் போகிறது. ஆகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்னார் என்று அறிந்திருக்கிற நாம் அவரை தேவன் என்று நாம் அறிந்து கொண்டதினால நாம் தேவனுக்கு முன்பாக முதலாவது கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய வசனத்தையும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, சபைக்கும் கீழ்ப்படிந்து, வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அவைகளுக்கு தன்னை தாழ்த்துற பொழுது உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். அவைகளை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர்கள் நாங்கள் பார்க்கிறோம் இங்கே அநேக காரியங்கள், அநேக வருடங்களாக பார்க்கிறோம். இன்றைக்கு அனைவருடைய காலங்கள், வருடங்கள் கடந்து சொல்லும் வேளையிலே நாம் நிறைவேற்ற முடியாமல் போகிறது. வருஷங்கள் கடந்து செல்கிறது, ஒவ்வொரு வருஷம் போகிறது. நாம் ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்ற அந்த மன விருப்பத்தோடு ஆண்டவர் தேடினாலும் மனசுக்குள்ள போராட்டங்கள் அநேகருக்கு உண்டு. யாருமே அதை மறக்க முடியாது. காலங்கள் கடந்து போகும்போது ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறாவிட்டால் தேவனுடைய விசுவாசம் அங்கே குறைந்து போகிற அநேக விசுவாசிகளை நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு தெரியும், ஆதி தகப்பனாய ஆபிரகாமுக்கு தேவன் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பெறும் பொழுது எந்த விதத்தில் அவன் பொறுமையா இருந்து கற்றுக்கொண்டான், அதில் வெற்றியை சிறந்தான் என்று ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் நீங்க வீட்டில் போய் முழுமையாக வாசித்து பாருங்கள். அந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு சில வார்த்தைகள் என்னவென்றால், நான் உனக்கும் எனக்கும் நடுவே, ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாமுக்கு, நான் உனக்கும் எனக்கு நடுவே என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளான பெருக பண்ணுவேன், திரளான ஜாதிகளுக்குள்ள உன்னை பெருக பண்ணுவேன். இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். திரளான ஜனங்கள் உனக்கு வருவார்கள், திரளான ஜனங்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அதற்கு கீழ் வசனம் சொல்கிறது, நான் உன்னோடு பண்ணுகின்ற என் உடன்படிக்கை என்னவென்றால், மீண்டும் சொல்கிறார், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பார். இது தேவன் ஆபிரகாமுக்கு முதல் ஆதி தகப்பனுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் எவ்வளவு பொறுமையோடு காத்திருந்தான், எப்படிப்பட்ட விசுவாசத்தோட காத்திருந்தான். அதில் அவன் கண்டு வந்த பலன் என்ன? இத்தனை வருடமாக, இத்தனை வருஷமாக அவருடைய வாக்குத்தன்மை மாறுவதில்லை. பழைய ஏற்பாட்டிலே நடந்த சம்பவங்களை அவதானித்து கவனித்து ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, அவரோட சந்ததிகள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் சீஷர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அதை விசுவாசத்தில் பேசினவர்கள் மத்தியிலே பவுலடியார் விசுவாசத்தில் நிறைவேற வேண்டிய வைராக்கியத்தை குறித்து அவருடைய காரியத்தை இங்கே அதை சொல்லுவது மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தை உறுதியாய் பேசுவதை நாம் பார்க்கிறோம். காலங்கள் கடந்து செல்லலாம், வருஷங்கள் கடந்து செல்லலாம், மாதங்கள் கடந்து செல்லலாம். தேவன் பொய்யுரையாதவர். வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றுவர் சொன்னால் எத்தனை ஆண்டுகள் பின்னும் அந்த விசுவாச வார்த்தையை இறுக பிடித்துக் கொண்டு பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த விசுவாச வார்த்தை வைராக்கியம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டியதாக இருக்கிறது. என்ன சொல்கிறார் பவுலடியார்? ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18 வாசிக்க கேட்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தார். பவுல் இதை எவ்விதமாய் அனுபவத்தோடு விசுவாசத்தோடு போதிக்கிற அளவுக்கு அந்த வார்த்தையில வல்லமையின் வைராக்கியத்தையும் அவன் காண்கிறோம். இன்றைக்கு அநேக நாம் போதனையா இருக்கிறோம், விசுவாசம் இருக்கிறோம், நம்பிக்கை இருக்கிறோம். எந்த விசுவாச நம்பிக்கையோட ஆண்டவரை நாங்கள் பின்பற்றி அவை நிறைவேற்றுகிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். இங்க பவுல் சொல்லுகிறார் பாருங்க,
ஏன் நமக்கு பவுலுடைய காரியம் மிகவும் பிடிக்குமானால் அவருடைய ஒவ்வொரு காரியம் ருசி பார்த்தவர் எப்படி என்றால் கஷ்டத்திற்காக நஷ்டம் என்று விட்டு எத்தனை லாபமாய் கருதி கொண்ட பின்பு அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஜனங்களையும் தேசத்தை கலக்கியது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, அப்ப அந்த வாக்குத்தத்தம் உன் சந்ததி இவ்வளவா பெருகும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருப்பாருங்க. அதுக்கு எந்த விதமான அத்தாட்சி கிடையாது, எந்தவித நம்பிக்கை கிடையாது, எந்தவித உறுதி கிடையாது. செத்து போன ஒரு பொருளை தேட முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் இல்லாத ஒன்றை உருவாக்குறவரால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செத்து போன வாழ்க்கை, ஏதுவாக வர முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் வாக்குறுதி கொடுத்து உறுதியாய் சொன்னது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னே வெற்றிகரமாய் கண்ணால் கண்டதையும் பார்த்ததையும் சந்ததியும் உருவானதையும் பவுல் வைராக்கியமாய் பேசுவதை பார்க்கிறோம். நம்புவதற்கு ஏதுவா இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஏதோ ஒரு காரியத்தில் வந்து நிறைவேறவில்லை, மறைமுகமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று காண்பித்தாலும் மறைமுகமாய் இதயத்தில் உள்ளத்தில் எல்லாவற்றையும் மறுதளிக்கிற கூட்டமாக இருக்கிறோம். பார்வைக்கு விசுவாசி, அந்த செய்கையின் கிரியையிலே நாம் தேவனை பெற்ற விசுவாசம் போதாதனால எங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நிறைவேறாமல் போகிறது. ஒன்றும் இல்லாத நேரத்தில், ஏதும் நடக்காத என்ற நேரத்தில் அவர் விசுவாசித்தான், வெற்றிகரமான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். நான் முதலாவது விசுவாசிக்க வேண்டிய ஒன்று, இந்த பூமியும் பூமிக்குரிய எங்களுக்கு வாழ்க்கை இல்லை. இதுல வாழ ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில நினைத்து கொண்டு இந்த வாழ்க்கை தான் முக்கியம் என்று நினைக்கிறவருக்கு ஒரு நாளும் வெற்றிகரமான வாழ்க்கை கிடையாது. மரணத்துக்கு பின்னே நான் எதிர்பார்க்கிற ஒன்று, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அதை பவுல் நல்லா புரிந்து கொண்டோம். நான் ஆபிரகாமை பார்க்கணும், பவுல் பேசிய தைரியத்தை பேச விரும்புகிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். கரங்களை தட்டுவோமா? நம்பிக்கை என்ன, விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கடவுள் இன்னார் என்று அறிந்த ஆபிரகாம், அவனுக்குள் ஒரு நம்பிக்கை வந்து விட்டது, அதை விசுவாசித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை என்பது எங்களுக்குள்ள உறுதியா இருக்க வேண்டும். அதை செய்வேன் என்று சொன்ன தேவன் மேல் விசுவாசமா இருக்க வேண்டும். அதுதான் அவர் ஆபிரகாம் கண்டுகொண்ட பெரிய காரியத்தை பவுல் கண்டுகொண்டார். நீங்க பவுலை வைத்து பாருங்க. பவுல் சாதாரண மனுஷன் இல்லை. எத்தனையோ காரியங்களை எதிர்த்து நின்று போராடும் போது ஒவ்வொரு வார்த்தையும் அவர் ஆவியானவர் எழுதும் போது என்ன விதமா நீங்க ஆவியானவர் பாட்டு தந்தார், ஆவியானவர் வசனம் தந்தார், ஆவியானவர் நடத்துற, ஆவியானவர் கிரியை செய்யற, ஒரு வாழ்க்கையின் கிரியையிலே ஆவியானவர் நடத்தினால பவுலை போல ஒரு மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சோம்பேறித்தனமான ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை. இந்த 2025 ஆண்டு புது வருஷத்துக்குள்ள நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எது என்ன நடந்தாலும் என் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கு, ஆகாத ஒன்றை உருவாக்குவார் என்று காத்திருக்கும் பொழுது அந்த அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். ஒருவேளை நமக்கு கிடைக்காம செத்து போனாலும் மறித்து போனாலும் ஆண்டவர் எங்களை மீட்டுக் கொண்டு ஒரே நோக்கம், அப்பா உனக்கு ஒரு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்களித்தது அது ஒரு நாளும் தவறாது. அதுக்குத்தான் இந்த பூமியில டிராமா நாடக வாழ்க்கையில நாங்கள் கடந்து போகிறோம். நம்பிக்கையோட விசுவாசிக்க வேண்டும். நாம் பலர ஊழியர்காரர்கள் கூட
எவ்வளவுதான் செய்திகள் கொடுத்து எவ்வளவு காரியங்கள் கொடுத்தாலும் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில நிறைவேறாத காரியம், உலக பிரபான காரியங்களை இன்றைக்கும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவருடைய சந்ததியை ஆசீர்வதிப்பென்று சொன்ன தேவன் இன்றைக்கு இவர்கள் செய்கிறதுனால அவருடைய பிள்ளைகளுடைய சந்ததியை ஆண்டவர் நிச்சயமாய் கணக்கு கேட்பார். நீ அசந்தையாய் இதனுடைய வார்த்தையை அசதியாய் இருந்து கேட்டுவிட்டு நேரத்தை கடந்து போறதுக்கு காலங்கள் கடந்து செல்லலாம், ஆனால் நியாய தீர்ப்பு கடந்து செல்லாது. ஏதும் இல்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. இங்கிலீஷ்ல நான் பேச மாட்டேன், தெரியாது எனக்கு. என்ன சொல்றேன்னா, இந்த வசனம் கவனிங்க. ஆபிரகாமுக்கு இருந்த வைராக்கியம் இன்றைக்கு எனக்கும் உனக்கும் இந்த 2024 முடிவில் வந்திருக்கிறோம். 25 ஒரு விசுவாசம் பெற வேண்டும். அவன் எதை சொல்லுகிறான்? அவன் கொடுக்கிறது என்ன? அவன் விசுவாசத்தில் பலவீனம். அந்த விசுவாசம் பலவீனமாகவில்லை, தேவன் செய்வார் என்ற உறுதியான காத்திருந்தான். விசுவாசத்தில் பலவீனமாக நாம் எல்லாத்தையும் உடனே பலவீனமாயிடுவோம். கிடைக்கப்பட்ட போயிட்டு நாமே இடுப்புண்டு சிக்குண்டு மாற்று ஒவ்வொரு காரியத்தை பாவத்தில் விழுந்து விட்டு கடைசியில் கர்த்தர் மேல் பழிய போடுகிற அநேக விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக கரங்களை தட்டி சொல்லுவோம். விசுவாசத்தில் வைராக்கியமா உறுதியா இருந்தா கர்த்தரால் கூடும். ஒருவேளை உனக்கு பூமியில் நினைக்கிற கிடைக்கா விடலாம், ஆனா விசுவாசம் அவனுக்குள்ள பூரணமாயிருந்தது. அதுல பலவீனம் அடையவில்லை. இந்த 2025 ஒரு தீர்மானம் பெறும். நடக்காத கால் நடக்கும், பேசாத வாய் பேசும். தீர்மானம் எடு. விசுவாசத்தில் எப்படி இருந்தாலும் தப்பண்டாவது நீ தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளையா மாற வேண்டும். சுய நலங்களுக்காக இன்றைக்கு ஆராதனைக்கு வருக அநேகருக்கு வியாதி உண்மைதான். ஆனா அவங்க நாளைக்கு பாருங்க வேலைக்கு போகாம இருப்பாங்களா, ஸ்கூலுக்கு போகாம இருப்பாங்களா? எல்லாம் செய்வாங்க உலகத்துல. ஆண்டோட சமத்துவம் மட்டும் இது பஞ்சன ஆவி, பிசாசின் தந்திரம். முடியாது என்றாலும் தேவ சமத்தை தவண்டு வா. முடியாது. நாங்கள் சனிக்கிழமை பிரபா சோதரன் வீட்டுக்கு போனோம். அவங்க நிலைமையில நேர பார்த்தோம். ஆதரவு ஒரு நிலைமை தான். அவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தை பலவீனமாக கூடாது. இன்றிலிருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பு சொன்ன அந்த பலவீனம் உங்களை மேற்கொள்ள விசுவாசத்தை நேற்று கிடைக்காவிட்டால் நான் நம்புற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. வாசிக்கும். அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை குறித்து சிந்திக்கல. ஏன் தெரியுமா? எனக்கு வாக்கு கொடுத்தவர் ஜீவன் உள்ள தேவன். கரங்களை தருங்க. நீங்க அப்பத்தான உங்களை உள்ளத்த ஒரு விசுவாசம். ஏதோ கடமைக்கு வந்து ஊழியம் சேர்த்து பார்த்துட்டு போறது வராத. நீ போயிடு. எனக்கு வேணாம் அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட ஊழியக்காரன் வேண்டாம். அதை கொஞ்சம் என்ன இல்லைங்க, அதை குறித்து அவன் என்னவே இல்லை. இலங்கையிலும் சரி, யூரோப்பில் சரி, இங்கே அநேக டாக்டரால் உறுதிப்படுத்தப்பட்ட சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது, கடிதங்கள் கொடுக்கப்பட்டது. உனக்கு பிள்ளையே பிறக்காது, உனக்கு பிள்ளையே பிறக்காது. அரசாங்கம் 100% உறுதியாக சொல்லிட்டு அநேகருக்கு. நிறைய குடும்பத்துக்கு அடியேன் எவிக்க தேவன் கிருபை செய்து நான் என்ன சாட்சியை சொல்ல விரும்புறதில்லை. ஏன் சொல்லுகிறேன்னா, அவர்கள் அதை எண்ணாமல் இருந்தார்கள். இயேசு மேல் நம்பிக்கையா இருந்தார். மறுபடியும் சொல்லுவோமா? நான் இந்த இடத்துல சொல்லலாமா தெரியல.
யூரியனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் லெட்டர் கொடுத்தாங்க. ஆனால் கர்த்தர் அழகான ஆண் குழந்தையை கொடுத்து அந்த அஞ்சு வயதை உறுதிப்படுத்த தேவன் அற்புதம் செய்த ஆண்டவர். கரங்களை தட்டி சொல்லுவோமா? அது என்னென்றால் அவர்கள் இல்லாமல் இருந்தார்கள். இது செத்து போன சரீரம் தான், ஏழாவதுதான். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று விசுவாசத்தோடு இருந்தவர்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வருஷத்தோடு மாற்றம் பெற வேண்டும். ஆண்டவரை நம்புங்க. பலவிதமான வழிகளை செய்து குழந்தையை பெறுகிறார்கள். ஜாக்கிரதை, பின்னுக்கு அது என்ன ஆபத்தில் வந்து முடியுமோ நமக்கு தெரியாது. செத்து போன சரீரம். இதுல என்ன காரியம்? ஆபிரகாம் விஷயம் தான் பவுல் சொல்றது தான் நான் இன்ட்ரெஸ்டா சொல்றேன். என்ன சொல்றான்? அது அவர்கள் என்னாமல் இருந்தார்கள். எத்தனை வருஷத்துல இருந்த ஆபிரகாம் அவ்வளோ ஆழத்து பிற வந்த தேர்து பவுல் அதை ஆராய்ந்து ஆவியில உணர்ந்து கொண்டாண்ட அவனோட விசுவாசம் எப்படி இருக்கும்? நீ வேதம் வாசிக்கிற, நீ வசனத்தை சொல்ற, நீ உனக்கு எப்படிப்பட்ட விசுவாசம்? நீ ஜெபமில்லாத வாழ்க்கை, குடும்பத்தில் ஜெபம் இல்லை, தனிப்பட்ட ஜெபம் இல்லை. நாங்கள் பார்க்கிற சில ஜெப கூட்டங்களில் வர்றாங்க, ஜெபத்தில் கூடுறாங்க. சில பேர் அப்படியே அந்த ஆவணம் அமர்த்தி போட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஏன் வார எதுக்கு வார? நீ கூடுகிற எதுக்கு? ஜெபத்தில் தாங்கிய கட்டடத்தில் தேவனை கேட்பதற்கு உன்னுடைய ஈக்கோ குணம், உன்னுடைய தனிப்பட்ட மாற்றத்தின் திட்டம் அந்த 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 ஜெபத்துக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வரும். ஒன்று கூடினால் இணைந்து ஜெபம் பண்ணு. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் அது காண்கிறேன். அநேக காரியம் நான் காணாத போல இருக்கிறேன். நான் அதற்காக ஜெபிக்கிறேன். ஏன் இந்த காரியத்தை பேசுகிறேன்? நாங்கள் புதிய ஆண்டு கடந்து போகணும் சொல்லுங்க. எதிர என்னோட கோபமா இருக்கிறீங்க. புதிய ஆண்டு கடந்து போகணும்னா நாம் தீர்மானம் எடுத்தா தான் தேவன் நிறைவேற்றுவார். என்று சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க 19 திரும்ப. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து இது முக்கியம், அவசியம். கவனமா எல்லாரும் பாருங்க. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? ஓகே, வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் என்னது? அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். இந்த வாக்குத்தத்தத்தை அவிசுவாசப்படவும் இல்லை, சந்தேகப்படாம அப்படியே விசுவாசம். நாங்க வேற யாருக்கும் சொல்லுவோம், இல்ல வைராக்கியம் தைரியமா எல்லாம் சொல்லுவோம். ஆனா உனக்கு இல்லையா என்ன சந்தேகம், அவிசுவாசம். எங்களுக்கு பலவீனம் இருக்கு, எங்களுக்கு நோய் இருக்கு. பவுல் சொன்னது நான் சொல்றேன், என்னை பிளப்படுத்துற கிறிஸ்துவால் எல்லாம் ஆகும். அவர் என்னை பிளப்படுத்துவா. எல்லாத்துக்கும் நேரம் கொடுப்பாருங்க. இது சொல்லி 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 அந்த வார்த்தைக்கு மதிப்பில்லை. எல்லாத்தையும் நேரம் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் நேரம் கொடுப்பாரு. ஆனா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கவோ ஜெபிக்கவோ நேரம் கிடையாது. அது பிள்ளைகளை பாதிக்கும். நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சந்ததி இன்னைக்கு உனக்கு நன்றா இருக்கும். நீ ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற நீ ஓடி திரிகிற, நாளைக்கு தேவனுடைய சாபம் வந்தால் ஆதியாமத்தில் முதலாவது ஆசீர்வாதம் என்னது? வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்க. முதலாவது வாக்குத்தத்தம் சொல்லுங்க யாராவது. முதலாவது வாக்குத்தத்தம் என்ன? ஆதியாமத்தில் முதல் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? சுவா முடிச்சுற சொல்லு. முழங்கலையா? பலுகி பெருகு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். நினைவூட்டினவிட நான் ஆண்டவர் மனிதனோட முதல் பேசிய கொடுத்த வாக்குத்தத்தம். பயப்படாதீங்க, கவனிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்
ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். யாரோட? மனிதனாகிய முதல் ஏவாளோட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 16 வாசிங்க, 3:16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் முதல் மனிதனோட பேசும் பொழுது சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய பார்வைக்கு அது பயங்கரமா இருக்கலாம். அது தேவன் முதல் கொடுத்த வாக்குத்தத்த வசனம். அது பாவத்தில் விழுந்த மனிதனை வந்த சொன்ன பாவம் இன்று வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவின் நல்லபடியோடு இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட சகல பாவங்களையும் வேதனை நீக்கி விடுதலையாக்க நாள்ல இன்று வரைக்கும் கர்ப்ப வேதனைப்படாமல் எந்த ஒரு ஸ்திரீயும் பிள்ளை பெறவில்லை. காரணம், ஆதி தகப்பன்மார்கள் செய்த சந்ததியை பெருக பெறுவேன் சொன்ன பொழுது அவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியாதனால அவர்கள் இந்நாள் வரைக்கும் கர்ப்ப வேதனை பற்றி பிழைப்பெற வேண்டும், வேதனை காண வேண்டும். அந்த வேதனையை கொடுத்த வாக்கு தத்துவம் அது ஆபத்தா இருந்தாலும் அது ஒரு வாக்கு தத்துவம். எத்தனை புரியுது நான் சொல்றேன்? இன்றைக்கும் தேவனுடைய ஜனமே, ஆண்டோட வார்த்தையை கேட்டு இருக்கிற தேவஜனமே, புதிய ஆண்ட காணப்படுற தேவஜனமே, பிள்ளையான பாதையில பிள்ளையான வழியில ஆண்டவர் பேசியும் எனக்கு செய்யவில்லை. ஆனவரியா நீ பிள்ளையான வழியிலே இன்னும் தேவனுக்கு குருதியா இல்லாம செத்து போன சரீரத்தை நம்பிக்கை இல்லாம குறுக்கு வழியாய் நீ தேடிக்கொண்டு இயேசுவை வழி வருவாயானால் அன்றைக்கு வாக்கு தத்துவம் மாறவில்லை. இன்றைக்கு பிள்ளை பெறுகிறார்கள். வேதனை ஆணுக்கும் அதே மாதிரி வேர்வை சிந்தி உடை அவங்களுக்கு ஏதோ கொடுத்து நீ பழகி பெருகி இவங்களை புஷித்து அடித்து சாப்பிடு என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஏதோ தோட்டத்தை சுழற் காற்றினால் சுட்டி மூடி மனிதனை பூமி மண்ணை கொண்டு வந்து வேர்வை சிந்தி உடைக்க இந்த வரைக்கும் செய்த காரியம் அவர்கள் ஆதி வார்த்தையை நம்பாதனால இந்த வரைக்கும் நாங்கள் வேர்வை சிந்தி தான் உழைக்கிறோம். மூடியால் உழைக்கிறோம், கையால் உழைக்கிறோம், கால்களால் உழைக்கிறோம். எத்தனை நம்புறீங்கன்னு சொல்லு. ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறாரே. சில காரியங்கள் இயேசு கிறிஸ்து வந்தும் பாவங்கள் கழுவி இன்றைக்கு ஆண்டவர் வந்து எல்லாம் போயிட்டு இல்லை. ஆண்டவர் எதுக்கு வந்தார்? என் ஆத்துமாவை சுத்திகரிக்க, என் ஆத்துமா பாவத்தை இல்லாமல் இருக்க, இந்த ஆத்துமா நித்திய ஜீவனை கொண்டு இறந்து போன ஆண்களை ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆத்துமாவில் வந்த சரீரத்தில் இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்து ஆண்டவரத்தை தயவு பெற்றுத்தான் சரீரத்தில் நீ விடுதலைய முடியும். இந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? ஆண்டோட வந்து எனக்கு நோய் சுகமாகல, ஆண்டோட வந்து எனக்கு விடுதலையாகல, ஆண்டோட வந்து எனக்கு நடக்க அநேக மறுதளித்து போற காரணம் என்ன? நீ ஒப்பு கொடுத்து தேவனுக்கு கண்டு வாக்களித்ததை நீ விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளாததான அநேகர் இன்றைக்கு கொண்டு போகிறார்கள். அது ஊழியக்கார சபை அல்ல, அது அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் உறுதியை ஏற்றுக்கொள்ளாததால. இன்றைக்கு ஹிஸ்டரியில் சொல்லுங்க, கண்ணை மூடி சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு இருக்கு. படுத்து கிடக்க முடிவு குழந்தை பெற்றிருப்பீங்களா? பெற்றிருக்கீங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பீங்க. அந்த வேதனையை குழந்தையை கண்ட பின்பு தாய்க்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வேதனை தான். இது ஒரு ஆசீர்வாதமா சாபமா? இது வாக்கு தத்தமா இல்லை பொய் வாக்கு தத்தம்? இது முதல் மனிதனோட பேசின வாக்கு தத்தம் ஐயா. பழகி பெரிய சொன்னார். ஆனால் வாக்கு தத்தமாக கொடுத்தது மிக ஆபத்து. எத்தனை விசுவாசிகள் நான் சொல்ற விஷயம்.
அதுதான் சொல்கிறேன். நீ அசட்டையா நீ வாழ்ந்தா போகிறோம், உழைச்சி நான் சம்பளம் கொடுக்குறேன், மனுஷிட்ட காசு வண்டி கொடுக்குறேன், நான் சாமான் எடுக்கிறேன், இரவு உழைக்கிறாங்க, நிறைய தக்க பார்க்குறேன், எல்லாம் கஷ்டப்படுறான். ஆனால் நீ வசனத்தில் தெளிவில்லாமல், வார்த்தையில் உண்மை இல்லாமல், கர்த்தருக்கு நேரம் கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் உன்னுடைய ஆத்துமா ரட்சிப்பு அடைவதற்கு நீ கடவுளிடத்தில் எவ்வளவு நேரத்தை செலவழிக்க வேண்டும். நீ உழைத்து கொடுத்து காசை கொடுத்தா போச்சா? வேர்வை சிந்தி உழைக்கிறோம். ஆனால் ஆத்மாவுக்கு தான் ஆண்டவர். இந்த ரகசியம் என்கிற ஆத்மாவுக்கு தான் கடவுள், உங்கள் சரீரத்துக்கு இல்லை ஐயா. அல்லேலூயா. துக்கமா இருக்கிறீங்க. இப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு எடுத்துக்கொண்ட தலையங்க வசனம் அந்த ரோமரில் பேசினதில் 21வது வசனம் தான் நான் உங்களோட நான் பேசும்படி. ரோமர் 4ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. இதைத்தான் நான் வாக்குத்தத்தமாக இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆமாம் சொல்லுங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் எடுக்க போகிற தீர்மானம், நானும் நீங்களும் இன்றைக்கு உறுதியாக நம்ப போகிற தீர்மானம். இங்கே பவுல் சொல்லுகிறார், இதுக்கு பின்னே அவர் சொல்லுகிறார், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தை இன்றைக்கு நம்ப வேணும். ஆமான்னு சொல்லுங்க. இந்த நம்பிக்கையோட வாங்க. நீங்க அதுக்கு பிரச்சனை, இதுக்கு பிரச்சனை ஒன்றும் தேவையில்லை. நீங்களே நம்பி நீங்களே ஜெபிச்சு நீங்களே போங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னும் 2024 வந்திருக்கிறோம். இன்னொரு 2 நாள் கழியப்போது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி தீர்மானம் எடுத்து முழங்கால் படிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் இரு. அவர் நிறைய நேரம் இருக்கிறார். ஒரு அரை மணி நேரம் இரு. உன் வாழ்க்கை தலைகளா மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. தலைகளா மாறும். அல்லேலூயா. நாம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டால் எல்லாம் சௌக்கியமா. இது கேள்விப்பட்டதான். நம்ம சரியான இடத்துல அறிஞ்சு கொண்டோம்னா கொஞ்சம் பேர், நான் இங்கே ஒரு 10 பேர் நான் பிரசங்கம் பண்ணல, அல்லது டிவியில் நிறைய பேர் பார்க்கலான்னு பிரசங்கம் பண்ணல. கர்த்தர் இன்றைக்கு பேச சொன்னதை நான் பேசுகிறேன். காதுள்ளவன் கேட்க கிடவா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இது யாரென்றால் இது ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாயிட்டான். விசுவாசத்தில் உறுதியா இருந்தான். எல்லாரும் சொல்லுவார்கள், ஐயோ இது கிழவன், ஐயோ படுகிழவன், இது எப்படி ஆகும் என்று ஆண்டவர் கொடுத்தார். ஈசாவை வல்லவனானான். அல்லையா சொல்லுங்க. எங்களுக்கு கர்த்தர் அள்ளி கொடுக்க போறார். ஆமென்னு சொல்லுங்க. நீங்க வல்லவராக இருக்கணும். விசுவாசத்தை வல்லவராக இருக்கணும். எப்போது சோர்ந்து போகக்கூடாது. என்ன நடந்தாலும் என்ன நேரிட்டாலும் கர்த்தரை எப்படி. மனைவி உனக்கு தொல்லையா? கணவன் உனக்கு தொல்லையா? வேலையில பிரச்சனையா? விசா இல்லையா? வேலை இல்லையா? வாழ்க்கையில ஒன்றும் இல்லையா? ஒன்றுமே இல்லை. அவன் விசுவாசித்தாங்க. நாட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் போயிடு. தேவன் இன்னொரு காரியம் அவருக்கு வச்சிருப்பார். நாம நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவரை நம்பி இருந்தேன், இதை பிடிச்சி அனுப்பிட்டேன். இல்லை, உனக்கு அங்கதான் வேலை என்றால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எங்களை தெரிஞ்சு ஆண்டவர் சொல்லி சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. விசா இல்லை, ஒன்றும் இல்லை, வந்த நான் இந்த நாட்டில் ஒன்றும் சரி வரையில, என் கணவனை அப்படி சுவிசுக்கு அனுப்ப போகிறாங்கன்னு சுபான நினைச்சா முடிஞ்சது ஆட்டம். என்னென்ன பார்ப்பேன். அல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவராக இருந்தால்
அவர் இருமனதும் ஒன்றாக்கி தேவன் இந்த தேசத்தில் 10 மாத விசா கொடுத்துருக்காங்க. கரங்களை தட்டு. இதெல்லாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. தேவன் நினைத்ததை மனிதனால் மாற்ற முடியாது. ஆமென்று சொல்லுங்க. அற்புத தேவன் எங்களோட இருக்கிறார். அது சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அங்கே எங்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது என்ன? முழு நிச்சயத்தோடு நம்பி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்று சொல்லுவோம். ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறோம் என்றால் என்ன? ஆராதனை என்று சொல்லும் வாய் துறக்கும் என்று நாம் துள்ளி குதிக்கிறோம். நாங்கள் அப்போ தான் ஒன்றா கதிரை விட்டு எழும்புவோம். ஆராதனை சுரேஷ் நிற்கிற நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்புகிறோம். மகிமைப்படுத்த வேணும். எந்த இடத்திலும் எந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க மகிமைப்படுத்த வேணும். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. 14. நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உறுதியான வாக்குறுதியை கொடுத்து சொன்ன, நிச்சயமாகவே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லுங்க. என்றார். ஆண்டவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுவதை பவுல் அதை நிரூபித்து காட்டுகிறார். எத்தனை நம்புறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை நம்புறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கை விசுவாசத்தை சேர்த்து வைங்க. நம்பிக்கை உனக்குள்ள வந்துடும். விசுவாசம் தேவனால் உண்டாகும். அதற்கு ஆபிரகாம் எவ்விதமாய் கடைப்பிடித்தார்? இதுதான் எங்களோட வாழ்க்கையில அவசியமாய் காணப்படுவது. என்ன கடைப்பிடித்தார்? கீழ் வசனத்தை அந்தப்படியே எந்தபடி கீழ்படியா அந்த விசுவாச படியே, அந்த வார்த்தையின் படியே, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ண. ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 100 வருஷம் ஆயிட்டது. அவன் பொறுமையாய் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டான். எத்தனை பேர் இந்த 2025 தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது உறுதியாக நிச்சயிக்கப்பட்டிருந்தார். நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டுங்க, விசுவாசத்தை காட்டுங்க. ஏதோ பேசுறது என்ற கை இல்லை, மற்றோட கை. அது அதான் யார் கை தட்டாதோ அது விசுவாசம் குறைவு. அல்ல வெக்கமா? உங்கள் கரங்கள் ஓசையில் தேவன் கேட்டு பதில் கொடுப்பார். கரங்களை தட்டுவோமா? பைபிளை வச்சுட்டு தட்டுவோமா? பொறுமை வேணும். எங்களுக்கு பொறுமை கிடையாது, ஒன்றும் பொறுமை இல்லை, அவசரம். பொறுமையை கடைப்பிடிக்காதவன் எந்த காரியத்தில் சித்தி பெற மாட்டான், வெற்றி பெற மாட்டான். வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வரும்? பொறுமை அவசியம். அன்னைக்கு தாங்க பெரிய நீதிமான் நீதிபதி நியாயத்தை ஏதோ பெரிய பேசுறது பொறுமையை இழந்து ஏதெல்லாம் வாயில அறிக்கை விட்டுட்டு செல்லுகிறார்கள். அது அநேகருக்கு இடரல் உண்டாகும், அது ஆபத்து உண்டாகும். ஆபிரகாம் பொறுமையை கடைப்பிடித்து வாக்குத்தத்தத்தை வந்துட்டான். எத்தனை பேர் தேவன் உனக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் தர வேண்டியதை நீ பெற்றுக்கொள்ள போற. ஆமென்னு சொல்லுங்க. பொறுமையாய் காத்திரு. பொறுமையாக எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. நாம வேற ஒன்றை பிச்சு கொண்டு வர முடியாது. இதுல இருந்தால் நான் பேச முடியும். இதற்கு பவுல் தன் விருப்பத்தை, தன் ஆசையை எப்படி வெளிப்படுத்தினார் பாருங்க. தன் விருப்பம், அவனோட ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை பவுலுக்கு இருந்து? நான் ஆபிரகாமை வைத்து பவுலை வச்சு பேசுறேன். எத்தனை புரியுது நான் பேசுறேன்? ஆபிரகாமை கொண்டு வர முடியாது. அது நியாயப்பிரமாண காலம்.
பவுல் கிருபையின் காலம் வாழ்ந்தவன். எதோ புரியுமோ தெரியல, புரியுதா? 12வது வசனம் பவுல் என்ன சொல்றான் பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி. யார் சொல்றது? இப்ப நான் ஆபிரகாமை பார்த்தோம், நல்லா கவனிங்க. ஆபிரகாம் சொன்னது அவர் சொன்னார். இப்ப பவுல் என்ன சொல்றான் கவனிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் உறுதியாய் மற்ற இடத்தில் போகும் பொழுது ஒரு விசுவாச வார்த்தை நம்மிடத்தில் எதிர்பார்த்து நாம் சொன்னால் கர்த்தர் நடத்துவார். ஆமென்னு சொல்லுங்க. ஏன்னா எங்கள் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, அவருடைய அபிஷேகம் இருக்கு, அவருடைய வல்லமை இருக்கு, அவர் எங்கள் நடத்துகிறவராக இருக்கிறார். பவுல் சொல்லுறான் பாருங்க. பவுலை பின்பற்றினபடியாக தான் இன்னைக்கு அநேக சபைகளை உருவாக்கி இன்று வரும் பேசிக்கொண்டிருக்குது. வாசிங்க. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம். என்னது முடிவு பரியந்தம்? அப்படியானால் வாழ்க்கை நடந்து முடியும் வரை, விசுவாசம் முடியும் வரை, எங்களுக்கு பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள இன்னும் தாமதம் என்றால் நீ முடியும் வரையும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா ஒவ்வொருவரை அவருடைய ஆத்மா துடிக்குது. உன்னையும் என்னையும் குறித்து அந்த நாட்களை பவுல் துடிக்கிறார். அவருடைய ஆசை, உங்களுடைய வாழ்க்கையில் வைராக்கியம் எப்படி வேணும் என்றால் நீங்கள் முடிய வரையத்தை நினைத்து மறித்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை காண முடியும். நீ அதுல உலகத்தில் எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அதை பெற்றுக்கொள்ள நீ நினைத்தா அந்த முடிவு வரைய நினைத்திருக்கிறது ரட்சிப்பு இழந்துடுவாய். எத்தனை புரிகிறது? நாங்கள் ஆவிக்குரிய கண்களோட பேசுகிறேன். முடிவு வரை எதுக்குண்டா பரலோகம் போகும் வரைக்கும் நீ உறுதியாரு. ஆண்டவர் 5 தாளத்து 2 தாளு 1 தாளத்து உங்களுக்கு தெரியும் கொடுத்து பார்ப்பார். முடிவு வரையும் தான். இந்த ஊழியம் பெருக வருமாண்டா நீ ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசி. பொய்யான காரியங்கள் கஷ்டம்தான், நெருக்கம்தான், ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சில சகோதரங்களுடைய நிலைமை மோசம், ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஏதோ நீதிபதி பேசலாம், வாழ்க்கையில் போராட்டம். ஆனாலும் முடிவு பரியந்தம் விசுவாசத்தை நம்புறவன் முடியும் வரை நிலைத்திருப்பான். ஆபிரகாம் முடியும் வரைக்கும் விசுவாசித்தான். அவன் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு அந்த பிள்ளையை கொண்டு போய் பலிகளை சொல்லும் பொழுது அவன் உறுதியாக இருந்தான். மனசு போராட்டம், அவன் உறுதியாக நின்றான். முடிவரை உறுதியாக இருந்தான். வாள் எடுத்து கத்தி எடுத்து வெட்டு வர உறுதியாக இருந்தான். அவனுடைய விசுவாசம் மேன்மைப்பட்டதை கர்த்தர் கண்டு கர்த்தர் நிறுத்தி வைத்து ஆசீர்வதிப்பார். ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எங்களுடைய விசுவாசம் தள்ளாடுவது நம்ம வார்த்தையினால நல்ல விசுவாசம், நல்ல விசுவாசம் இந்த தம்பி, நல்ல விசுவாசம் இந்த பிள்ளைன்னு சொல்லுவோம். ஆனால் தள்ளாடுற விசுவாசம் தேவன் ஒருவர் தான் அறிவார். பேச்சில் நமக்கு நல்லா பேசிட்டு போவோம். பேச்சில் எல்லாம் நாங்கள் பெரிய என்ன சொல்கிறது. ஆனால் அவனோட விசுவாசத்தை நிறுத்தி பார்க்குற ஒருவர் இருக்கிறார். பேச்சினால, பலத்தினால, இதனுடைய வார்த்தையினால. வாசியம்மா பவுல் என்ன சொன்னார்? உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். அதான் பவுல் கடந்து போவது ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்பு ஆசையாய் நிறைவேறும் என்று ரட்சிப்பை குறித்து அடைய வேண்டும் என்று பிரயாசப்பட்டான். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படவும் அவனுடைய திட்டம், அவனுடைய விருப்பம், தேவ திட்டம். ஒவ்வொருவரும் எங்கள் இனங்கள், எங்களுடைய சொந்தங்கள், எங்கள் பந்தங்கள், எங்கள் தேசங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது முதலாவது எங்களுக்கு வைராக்கியம் வேணும். நாங்கள் கோவங்கள், சித்தப்பாட்ட போக மாட்டோம், பெரியப்பாட்ட போக மாட்டோம், சொந்தக்காரட்ட போக மாட்டோம், பழக மாட்டோம். ஏன்னா அது வைராக்கியம். ஆனால் பவுல் சொல்கிறான், என் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டிய என்னுடைய விருப்பம். அதுதான் பவுல் சொல்கிறான்,
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். அவருடைய ஆசை, அவருடைய ரட்சிப்பின் ஆசை என்ன சொல்லுகிறான் பாருங்க. 2:12 வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறார். அவருடைய விருப்பத்தை பதிகளை அவன் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். அதான் அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம். எங்களுடைய ஆண்டவர் மீட்டெடுத்த எங்களுடைய ஆசை என்ன, எங்களுடைய விருப்பம் என்ன? அழிந்து போற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையை அதுக்காக பிரயாசப்பட்டான். அதனால பவுல் நீங்க நிமிர்ந்து கொண்டு துணிந்து கொண்டு தேசம் முழுவதும் வார்த்தையை சுமந்து சென்றான். இந்த 2025ஆம் ஆண்டு ஊழியர் அத்தனை பேரையும், சுவிசேஷ பிற்பாடு அத்தனை பேரும் நீங்க புறப்பட்டு தேவனுடைய காரியத்தை செய்யாம பலிபடுத்த ஊழியர் செய்வதற்கு தேவன் அனுமதிக்கவும் நானும் அதை விட மாட்டேன். நீ ஆண்டவருக்காக என்ன செய்வோம் முதல் அதை செய். ரட்சிப்பு அடைவதற்கு முதல் ஆசையாய் தேவன் தொடுவரை முதலாவது செய்தோள். அதான் பவுல் செய்தார். பவுல் சொல்றான், நான் ஞானஸ்தானம் கொடுத்தது குறைவு, உங்களோட பேச்சு நான் பேசின குறைவு. ஆனால் தேசமாய் சுவிசேஷ சொல்லி அநேக ஜனங்களை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். கடைசி காலம் சொல்லி நாம் அப்படியே கடந்து போகிறோம். அதுக்கு நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றி கிரிகையினால நிறைத்து காட்டு. ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இந்த கையாசத்தை கீழே அடிக்கடி பார்க்குறேன். அவனுக்கு தெரியும் என்ன விஷயம். நம்முடைய ஆசை தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டவரத்தை வந்து திருவிழந்தெடுத்து இது ஞாயிற்றுக்கிழமை வந்து முடித்தது வீட்டை வேறு வேஷம் இங்கே ஒரு வேஷம் போடாது. ஆண்டவற்ற பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் தேவச்சனமே 25ஆம் ஆண்டு இந்த ஹோல் எங்களுக்கு வேண்டாம். பெரிய ரட்சிப்பு உண்டாகி ஒரு பெருங்கூட்டத்தை ஆதாயப்படுத்த நீ நானும் இப்பொழுது பிரகாசித்தம் என்றால் அந்த ஆசையை நிறைவேற்றலாம். கரங்களை தேடி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? எப்படி அதை நிறைவேற்ற முடியும்? அவள் சொல்லுகிற விஷயத்தை தான் நான் உங்களை பேசுகிறேன். 2 தெசலோனிக்கர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 12 அவர் சொல்லுகிற பாருங்க, நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும். வாசிங்க திரும்ப. நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் தமது அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பாத்திரங்களாக மாற்றார். எங்களை என்னென்ன அழைப்பை கொடுத்து மாற்றினாரோ அந்த பாத்திரத்தில் வைத்துத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு பாஸ்டர், இவர் தீர்க்கதரிசி, இவர் அப்போஸ்தலர், இவர் சுவிசேஷர், இவர் மேப்பன், இவர் மூப்பர் இல்லை. அழைப்பு ஒவ்வொன்று கொடுக்கலாம். ஆனால் ரட்சிப்பு என்பது சுவிசேஷ அழைப்பு, அது எல்லார் மேல் விழுந்த கடமை என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. அதான் நான் சொல்றேன், அழைக்கப்பட்ட பாத்திரம் ஒவ்வொரு வரங்களோட ஒரு வெள்ளமையோட செயல்படலாம். அதான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் அவருடைய தயவு இரக்கத்தின் சித்தம் என்ன? அவருடைய திட்டம் அதுதான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய வேலை. ஆமென்னு சொல்லுங்க. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் பவுல் சொல்கிறார். என்ன திட்டம்? நல்ல நோக்கம். திட்டம் என்ன? இன்னொரு முகலிப்பில் நல்ல நோக்கம் என்று இருக்கிறது. முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையினால, கரங்களை தட்டுவோமா? முழுவதை விசுவாசின் கிரியையினால. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உள்ள வாழ்க்கையில கிரியை இல்லை. நீ வாயினால பேசுற, வாயினால இரண்டுற, எல்லாத்தையும் பேசுற. உன் கிரியை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்காக பிரயாசப்பட கிரியை செத்தது.
கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியையினால நீ விசுவாசத்தை காண்பி, அப்பொழுது அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். கிரியை பலமாய், விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இதான் சபையில் ஒரு மேய்ப்பன் கடமை. அவர் அதுதான் செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்? மேய்ப்பன் என்ன செய்கிறார்? அவர் எங்க போறார்? அவர் எங்கேருந்து வாரார்? அவருக்கு அங்கே குடும்பம் என்னமா இருக்கு? என்ன பற்றி ஆராயறதுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அவன் தந்த குடும்பத்தை வரையா நடத்துறான். இல்லை, நம்ம ஆராயணும். ஒரு சபை இருக்கும். ஒவ்வொரு ஊழியக்காரர் மேல இருக்கிற கிரியை நீ அவன் செய்கிற கிரியை பார், அர்ப்பணிப்பை பார், ஒப்புக்கொடுத்த பார், ஒரு ஓட்டத்தை பார், பிரயாசத்தை பார். நீ அவைகளை பார்த்து தான் நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதை கண்டு திட்டம் தேவன் கொடுத்திருக்கிறான். இனி வாசிங்க, அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டும். ஆமே. நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நீ பேசுற உன்னோட பார்க்கையில என்ன கிரியை, எத்தனை ஆத்மா கொண்டு வந்த, என்ன சபையில் சாதித்த, என்னத்தை சாதித்த? கர்த்தருடைய காரியத்தை அர்த்தமாகவும், தேவனுடைய காரியத்தை வஞ்சிக்கிறதும், தேவனுக்கு கொடுப்பதை மறுதளிக்கிறதும், தேவனுக்கு என்ற ஒரு அர்ப்பணிப்பு இல்லாதவர்கள். உன்னுடைய கிரியை எப்படிப்பட்டது? உன்னுடைய சிந்தை எப்படிப்பட்டது? உன்னுடைய செயல் எப்படிப்பட்டது? உன்னுடைய நோக்கம் எப்படிப்பட்டது? ஏனென்றால் நாங்கள் 2025 கடந்து சொல்ல போறோம். வீணான பேச்சுக்கு இடமில்லை, வீணான வார்த்தைக்கு இடமில்லை. இவரை கொண்டு தேவன் திட்டமாய் தேவன் தன் திட்டத்தை செய்ய இருக்கிறார்களோ அவரை கொண்டு கர்த்தர் தன் காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமான்னு சொல்லுங்க. இங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு புதிதாக வந்தவர்கள் இங்கே உட்கார்வதுக்கு என்ன விட மாட்டோம். அவங்க எல்லாரும் ஊழியம் செய்வோம். பராபாசம் கண்டவன ஊழியம் கொடுக்குறாங்க. ஆமா, தேவன் அழைப்புள்ளவனை தெரிஞ்சு கொள்ளட்டும். முந்தின பிந்துன கிடையாது. இன்னைக்கு கடைசி நாள யாழ்ப்பாணத்தில் 3 ஊழியர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக பிசாசு ஓடிச்சது, நோயை குணமானது, அபிஷேகம் நிறைஞ்சு நம்பிக்கையோட விட்டுட்டு வந்த ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நடக்கும் பொழுது அவர்களுடைய வரங்களுக்கு இடரல் பண்ணாதபடி நாங்கள் வரவேற்றாத உற்சாகப்படுத்துகிறோம். நீங்க வர்றவனை இடரல் பண்றீங்க. இன்னெல்லாம் பேசி ஏன்னா கேட்டால் அருவறுப்பு. அவருடைய சொல்லே அருவறுப்பு. நான் எச்சரித்து சொல்லுகிறேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு காரியம் இடரல் உண்டாகுமானால் நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இது அநேக சபைகள் பிரயோசமாக இருக்கட்டும். இயேசுவோட கூட இருந்து இயேசுவோட பார்த்து மரியாவின் வயிற்றிலே பெற்றெடுத்த அவன் சரியான அனுபவத்தை யாக்கோப்பு சொல்கிறான் 2:20. வீணான மனுஷனும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டும். விசுவாசம் இல்லாத காரியத்தை என்ன நீ பேசினான், என்னதான் நீ குறித்து சொன்னான், என்னதான் நீ காரியங்களை நீ நம்பிக்கையை மாதிரி மற்றோடு பேசினாலும் உன்னிடத்து கிரியை செத்ததாக இருந்தால் பிரயோசனம் இல்லை. நிறைவேற வேண்டிய விசுவாச வார்த்தைகளை பேசணும். பவுல் பாருங்க, தீத்துவின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பவுலை வச்சு தான் பேசுறேன். பவுல் ஒவ்வொரு இடத்திலையும் ஸ்டார்ட் பண்ணுற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் ஆழமாய் பாருங்க. நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்களோ தெரியாது, எப்படி நீங்கள் அதை
கவனிக்கிறது தெரியும். எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் இனிமேல் இல்லை, இந்த சபையில் இல்லை, ஹேண்ட்ஃபோனை கொண்டு வந்து ஹேண்ட்ஃபோனை தெருவன் பார்க்குறது அல்லது ஊழியத்துக்கு கொண்டு வர்றது, பாட்டு பாடுறது, இவைகளை உடனடியாக வெளியில் கூப்பிட்டு விட்டுருவேன். ஹேண்ட்ஃபோன் அது சாத்தான், அது உணவு தேவை. இங்கே வந்தால் பைபிளை திறந்து வாசி, பைபிளை வச்சுப்பா. ஹேண்ட்ஃபோனில் வந்து பைபிள் பார்க்குறத அனுமதிக்க மாட்டேன். என்ன சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தை உண்மையுள்ளது. பாருங்க எவ்வளவு உறுதியா அவன் அந்த விசுவாச வார்த்தையோட போற ஒவ்வொரு வார்த்தையும் உறுதிப்படுத்தி விசுவாச வார்த்தை பேசுறான். பாருங்க, இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்றும் தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள், தேவனிடத்தில் விசுவாசம் என்று பேசுகிறவர், விசுவாசம் என்று சொல்லுகிறவர், விசுவாசத்தை குறித்து எத்தனையோ பெருமை பாராட்டுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிரு. நீ விசுவாசத்தை குறித்து பேசுற, நீ முதலாவது அடுத்த கட்டம் நற்கிரியை செய். நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். இதை இத்தனை பேர் பார்த்தாலும் நான் இதை உண்மையை சொல்லுகிறேன். கிறிஸ்துமஸ் நேரத்தில் நமக்கு போதியவராக இருந்தாலும் என்ன மன விருப்பத்தோட இதயத்திலிருந்து அவர் வந்தாரோ தெரியாது, சொல்லாம தெரியல. கலண்டர் அடிப்பதற்கும் கிறிஸ்துமஸில் குழந்தைகளுக்கு பொருட்கள் வாங்குற முழுமையாக தாசு பொறுப்படுத்தி செய்தார். நான் தேவனுடைய மகிமைக்காக நான் சொல்லுகிறேன். நான் உனக்கு பின்பு காட்டுவேன். கிரியையினால ஒரு மனிதன் தேவனுடைய விசுவாசத்தை மேற்கொள்வதற்கு அவன் எதையாவது ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானே, அதுதான் தேவனுடைய விசுவாசத்தின் வார்த்தையின் வல்லமை. நீங்க வாசிங்க, ஒவ்வொரு இது ஆண்டோட இருந்து, நான் உபவாசத்தோட இருந்து, நான் இன்றைக்கு அல்ல, நான் உபவாசத்தை இருக்கும்போது தேவன் திட்டமாக பேசி உன்னை முறுமுறுப்பார்கள், ஏதான் நினைப்பார்கள், தைரியமாய் சொல்லு. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. இதை திட்டமாய் சபையில போதி, திட்டமாய் தைரியமாய் சொல்லு. பவுல் அதை உனக்கு கற்றுத் தந்தார், சபைகளுக்கு பேசும்படியா. யாருடைய மெசேஜோ யாருடைய பார்த்துட்டு வந்து பேசுகிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். தேவன் பேசுவதை காதுள்ளவன் கேட்க கடவான். திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். நன்மையும் மனிதனுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். நற்கிரியையினால, வாயினால நீ என்ன சொல்லுவாங்க, மன்னிச்சு வடை சுட்டுட்டு போறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் விசுவாசத்தின் வாழ்க்கையினையே. நாம் தேர்ந்தவன் அல்ல, ஆனால் தேவன் நம்ம தேர வைத்திருக்கிறார். நம்ம யாருமே ஏமாற்றவோ வஞ்சிக்க முடியாது. நீ என்ன இத்தனை வருஷம் முடியும், இத்தனை வருஷம் காலம் வாயின் வார்த்தை சொல்லலாம், ஆனால் உன் நற்கிரியை உன் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஒன்பதாம் வசனத்தை வாசியம்மா. இதனால வர்ற காரியத்தை பாருங்க. இது பாருங்க எவ்வளவு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். வாசிங்க. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறு, வரலாறு பேசுவார். நாங்கள் அங்கிருந்து அப்படி இப்படி செய்த இப்படி வரும் என்று பேசுவார்கள். சண்டைகளையும் நியாயப்பிரமாண குறித்தும் உண்டாகும் வாக்குவாதங்களை விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வீணான வார்த்தை, பிரயோசனம் இல்லை, பலன் இல்லை. நீ வாய முடிக்கணும். ஆண்டவர் சமத்திலிருந்து இது அபிஷேகத்தை பெற்றுக்க. சத்தியத்தை அறிவார், சத்தியவனை விடுதலையாக. நான் பேசுறலாம் பேச வேண்டும். ஏன் தெரியுமா? 2024 முடிச்சிடும். அல்லேலூயா. யாரும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க சொல்லாது. அது சந்ததியை தாக்கும். பத்தாவது வசனம். வேத புரட்டனா இருக்கிற
ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு அவனை பிரச்சனைப்பட்டு ஒரு வேதத்தை பிரட்டுறவனை தொண்டை புத்தியை சொல்லி விட்டுடு. அதோட விதாண்டாது. சில பேர் சொல்லுவார் 3 நான் அந்த சொல்லுவாங்க முயலுக்கு 3 கால் 4 காலம்னா அது 3 காலம் நிற்கும். ஒன்று அப்படித்தான் நிற்கும். இல்லை அப்படி இல்லாத அப்படின்னு வாதாடி நம்ம டென்ஷன் ஆக்கி குழப்பி விட்டுரும். நான் அனுபவப்பட்டிருக்கேன். என்ன செய்ய விட்டுருவோம். இல்லத்துக்கு ஒரு பக்கத்தில் தண்டவாளத்தில் 2 சில ஒன்று பிரியோசப்படுது, ஒன்று பிரியோசப்பட ஒன்று அதை பாவிப்போம் கொண்டு வச்சு இழுத்து கொண்டு தீருண்ணா. அல்லேலூயா அல்லேலூயா. 14வது வசனம் சொல்லுகிறது, நம்முடையவர்களும் இங்கே இருக்கிற தேவனுடைய ஜனமாகிய நம்முடையவர்களும் கனியற்றவராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு எதுவான நற்கிரியை செய்ய பழகட்டும். இனியாவது அதை செய்யுங்க. நான் ஏதாவது எழுதி வச்சு பேசுறேன்னா எல்லாரும் பைபிளும் மித்தாலும் இருக்கு. திரும்ப வாசிங்க. நம்முடையவர்களும் கனியற்றவராயிராதபடி குறைவுகளை நீக்குவதற்காக நற்கிரியைகளை செய்ய இனி பழகுங்க. வஞ்சிக்காதீங்க. நான் வேதத்தின் அடிப்படையை கொண்டு வேத சத்தியம் நாங்கள் பிழைப்புக்காக ஊழிய நடத்தல. நான் இங்கே சம்பளத்துக்காக வரையில. நம்முடைய பணங்களை கொடுத்து ஊழிய செய்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை பரிபலத்தை செய்கிற இந்த மனிதன் ஆண்டவருக்காக தேவனை ஒப்புக் கொடுத்தவர் தசபாவம் கொடுக்காம யாரும் இந்த இடத்துல ஊழிய செய்ய விட மாட்டேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க சபையில மறியட்டும். ஏன்னா கர்த்தருக்கு கொடுக்கிற வஞ்சிக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ கொடுத்துப்பார், எதனால ஆசிர்வதிக்கப்படுவாய். உன்னிடத்து குறைவின்றி எதனால நீ வஞ்சிக்கிறபடினால நீ சபிக்கப்பட்டவர்கள் சொல்லப்பட்டது பழைய ஏற்பாடு. இயேசு சொன்னார் 23:3 மற்றவர் அதையும் செய் இதையும் செய்து இதையும் விட்டுறாது அதையும் விட்டுறாது என்றார். நீ அநேகர் தேவையற்ற காரியங்களை தங்களுடைய காரியங்களை மற்றவர்களுக்கு பூர்த்தி மற்றவர்களுக்கு சொல்லி சபையில் கலகங்களை உண்டு போறவனுக்கு வேதம் சொல்லுது ஆபத்து. நான் எல்லாரோடும் சரியவன், உயரத்திலும் சரி அறிவிலும் சரி. ஆனால் 30 வருடங்கள் தேவனுடைய இந்த வார்த்தையை சுமந்து சொல்லுகிறேன். ஒரு காரியம் நிறைவேற்ற முடிக்க வேணுமானால் நற்கிரியை செய்வதற்கு முயற்சி எடுக்கணும். நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும், அபியாசப்படணும், அதுக்காக ஒப்பு கொடுக்கணும், அதுக்காக அர்ப்பணிக்கணும். நீ இல்லையோ இருக்கோ ஆண்டவருக்காக இதை செய்து முயற்சி எடு, பிரயாசப்படு. அப்படிதான் ஆண்டவர் என்ன சொல்வார்? சகல காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை இயேசுவோட கூட இருந்து ஊழிய செய்த அப்போஸ்தலராகிய யாக்கோபு சொல்லுகிறான் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட பாடுங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகள் கூட கடந்து கூட முயற்சி. அப்ப பாருங்க, கிரிகளோட முயற்சி செய்ய வேண்டும். சிலர் அதை முயற்சி செய்வதில்லை. கொடுத்து பார், செய்து பார், அர்ப்பணித்து பார். அந்த முயற்சி வேற. நற்கிரியோட நீ எழுப்பி பிரகாசி. முயற்சி இல்லாம எந்த காரியம் செய்ய முடியாது. மன விருப்பத்தில் சொல்லுமா, நீ எழும்பி பிரகாஷ், நீ என்ன செய்யறான்னு தேவன் உன் கால்களால் நடக்க வைப்பார். அந்த முயற்சியை நீ தூண்டும் பொழுது உன்னை பறக்க வைப்பார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் செய்ய நினைப்பது தடைபடாது, அவர் செய்து முடிப்பார்.
இது உங்களுக்கு சில பேர் நான் திட்டுறதுமாக இருக்கலாம். தேவன் நம்மோட இடப்பட்டு சொன்ன வார்த்தை நம்புறீங்களா? ஆச்சுங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டு வந்து காண்கிறாயா? கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கிரியை விசுவாசத்தை பூரணப்படுவதை காண்பாய். நீ அதை அறிவாய், அதை பார்ப்பாய். அப்பொழுதுதான் கர்த்தருடைய காரியத்தை நாம் நிறைவேற்ற முடியும். அப்பதான் நான் செய்ய முடியும். புதிய ஆண்டு வரப்போகுது. என்ன ஆண்டவர் பேச போகிறார்? இன்னும் என்னுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கை பேசினால் இந்த புதிய ஆண்டில் ஒருவேளை தேவன் உன்னோட பேசி ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தினால் நீ நிறைவேற்ற தவறாது. 2026 வருவதற்கு முன்னும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஏண்டா நான் சொல்லுகிறேன், 26 தூங்கி முடிக்கிறதுக்கெல்லாம் வந்துடும் ஐயா. ஏன்னா இந்த 24 முடிஞ்சு 25 வந்து நமக்கு தெரியலை. இன்னும் கரண்டர் காசு கொடுத்து முடியலை. காலம் அப்படியே போகுது. ஆனால் தேவன் எங்களை வாக்குறுதி கொடுத்த ஒரு காரியம் செய்வாரானா, நீ அதுக்காக முயற்சி செய்து ஒப்புக்கொடு, நிறைவேற்றுவதற்கு ஒப்புக்கொடு, அர்ப்பணி. அப்போ எங்களை காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது நற்கிரியை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் வந்து முன்மாதிரியாக காண்பித்தார். அவர்தான் எங்களுக்கு எல்லா முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் கடவுளாக இருந்தும் தெய்வமாக இருந்தும் அவர் ஒப்பற்ற கடவுளாக இருந்தும் மனிதனை மீட்பதற்கு அவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது அவருடைய தியாகம் இந்த உலகம் அறியாது, இந்த உலகத்துக்கு புரியாத அந்த ரகசியம். தேவன் இயேசு நம்மோடு இருப்ப ரகசியம் யாருக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசு இப்படி சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஜனங்களை நோக்கி, ஜனங்கள் காது கேட்க சொன்னார். லூக்கா 4:22 சொன்னார், உங்கள் காதுகள் கேட்க இதோ வேத வாக்கிய இன்றைய தினம் நிறைவேற்றுகின்றார். உங்கள் காதுகள் கேட்க வேத வாக்கியம் இன்றே நிறைவேற்றுன்னு சொன்ன. அப்போ எங்கே நிறைவேறினது? எப்படி நிறைவேறினது? நாம் எல்லாம் அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு அவர் நிறைவேறின அந்த இரத்தத்தினால கழுவப்பட்டு இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தாராம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது, எல்லா வெற்றை சிலுவையிலே நிறைவேற்றி முடித்துவிட்டு உன்னை ரட்சித்து மீட்டு நித்திய ஜீவன் கொடுப்பதற்கு அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து எவன் அவர் ஏற்றுக்கொண்டார் அத்தனை பேர் ஒரு பிள்ளைகளாக ஆகும்படி எல்லாவற்றையும் முடித்து உயிர் தெளிந்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, பாருங்க, அவர் எல்லாத்தையும் எப்படி அறிந்தார்? ஒரு துளி ரத்தமும் மீன் போகாம எல்லா சர்வ லோக பாவங்களுக்கு சிந்து வரைக்கும் அவர் எங்கள் மீட்பதற்கு ரத்தத்தை சிந்தினாரையா. சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். உன்னை என்னை மீட்பதற்கு எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாக இருந்தார். ஆத்மா பாரத்தோடு அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிந்தார். கரங்களை கண்டித்தவர்கள் நன்றி சொல்லுவோம். அவர் அதை நிறைவேற்றி முடிந்தார். எப்படி தேவ வாக்கியத்தை வைராக்கியத்தோட முடித்து வைத்தார்? எப்படி அந்த வைராக்கியத்தோட முடித்து வைத்தார்? பவுல் அதை சொல்றான். பாருங்க, பவுல் சொல்ற ஒவ்வொன்றும் பாருங்க. ஆபிரகாம் பற்றி சொன்னாரு, இயேசு குறித்து சொல்றாரு. என்ன சொல்லுகிறார்? தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறார், அவர் நம்மை
அவர் நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டுக்கொண்டு சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய நம்மை சொந்த ஜனமாகவும் என்னத்துக்கு நீ நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவராக தம்மை சுத்திகரிக்கும்படி நமக்கு தம்மைத்தானே ஒப்பு கொடுத்தாராம். கரங்களை கட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? நற்கிரியை செய்ய வேண்டும். முதலாவது தன்னை நற்கிரியடா இயேசு தன்னை அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். பரமதேவன் வானத்தையும் பூமியை சர்வத்தையும் படைத்தவர், செய்ய எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவர், நமக்காக தன்னை அர்ப்பணித்து கிரியினாலே பூமியிலே வாழ்ந்து காட்டு மரித்து இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறது எழுந்தறிந்த தேவன் வரப்போகிறார். அவர் வரப்போகிறார். வாசிங்க அந்த வசனத்தை. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். விசுவாசிங்க, ஆண்டவர் நமக்காக செய்து முடித்தார். அல்லேலூயா. நமக்காக அதை செய்து நிறைவேற்றி முடித்தார். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 15:25 மிக கவலையான ஒன்று சொன்னார் பாருங்க. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படித்தான் நிந்தித்து நீ வேதனைப்படுத்தி சிறுவேலை அறைந்து தன்னை செய்ய வேண்டும் என்று அது வேதத்தில் எழுதப்பட்டவரை அப்படியாச்சு. அதை செய்து முடித்தார். அது உபத்திரமா இருந்தாலும் பாடுகளா இருந்தாலும் என்ன விதமான காரியம் இருந்தாலும் அது தப்பித்து விடவில்லை, அது நிறைவேற்றி முடித்தார். கரங்களை தட்டி ஆண்டு நல்ல சொல்லுவோமா? அது அப்படியாச்சு. நாம என்ன ஏதாவது தப்பி ஓடி ஒடிச்சிடும். வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நிழலாக சொல்லுகிற காரியத்தில் சங்கீதம் 119:106 சொல்லுகிறார், உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடக்க வேண்டும் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றி முடித்தேன். கரங்களத்தில் சொல்லுறா, அதை நிறைவேற்றி விட்டேன். பழைய ஏற்பாட்டை சொன்னதை அதை நிறைவேற்றினார். அதை எப்படி நிறைவேற்றினார்? இயேசு எப்படி வந்தார்? எப்படி இன்றைக்கு உலகத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாய் தோன்றியது. இன்றைக்கு அநேக மதங்கள், அநேக இனங்கள், அநேக கூட இருந்த யூதர்கள் கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியம் இன்று வரைக்கும் இருக்கிற அவர் வந்த மர்மம், அவர் வந்த காரியம், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினவர். எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறினது? எப்படி அவர் மனிதனாக பிறக்க முடியும்? எப்படி அவர் மனிதன் கொலை செய்ய முடியும்? எப்படி அவர் சிலுவையில் அறைய முடியும்? கடவுளாக இருந்தால் மனிதன் எப்படி அறைய முடியும்? அதெல்லாம் பேசினீர், அதை கொடுக்கவும் எடுக்கவும் யாருக்கும் அதிகாரம் இல்லை. யோவான் சொல்லுகிறார். வாக்குத்தத்தங்கள் அவர் அந்நாட்களில் இயேசு எப்படி வந்தார் என்றால் வாக்குத்தத்தங்கள் சொன்னது அவர் எப்படி வருவார், எப்படி தருவார். அவர் ஒரு அதாவது வேர் ஆண்டவர் ஊண்டி கட்டிவிட்டார். அது பிதாவின் ராஜ்யத்திலே பரலோகத்தில் அதை கொடுப்பதற்கு வேரின் அடி நுடியில் ஒரு கிளை ஒன்று தோன்றுமா. அந்த கிளை யாரு? ஆமாம், இங்கே இடத்துல சொல்லியிருக்கலாம். அந்த கிளை எரேமியா 33 14 வாசிங்க. அங்கே சொல்லப்பட்ட காரியம் 14
இதோ நாட்கள் வரும் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். நல்லடியா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நல்வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். அது என்ன நல்வார்த்தை? அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்கள் கடந்த காலத்தில், அக்காலத்திலும் இப்பொழுது இந்த கிருபையின் காலத்திலே தாவீதின் நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அந்த தாவீதின் நீதியின் கிளை தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோம். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். எப்படி என்றால், முளைக்கப்பண்ணு அவர் இப்ப பன்மையில வருது. அவர் யார்? அந்த கிளை யார்? சொல்லுங்க. இயேசு. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை கட்டி சொல்லுவோமா? இப்ப அவர் யார்? அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். உரத்தமா தேவனுக்கு கரங்களை கட்டி சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த கிளை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்விதமாய் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி. கரங்களை தட்டுவோமா? அப்ப ஈசாவின் அடி வைத்து தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அடியெடுத்து வைத்தார். அப்ப வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த நிறைவேற்றதை அவர் செய்து முடித்தார். பதினேழு வாசிங்க அந்த எரேமியா. இஸ்ரவேலர் அல்லேலூயா. அது தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை, நிறைவேற்றி முடித்த தேவன் இன்றைக்கும் எங்களுக்கு தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அவர் அவ்விதமாகவே அந்த காரியங்களை நிறைவேற்றி முடித்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு தெரியாத புது ஜனங்களுக்காக நான் சொல்லுகிறேன், இந்த காரியம் எப்படி நிறைவேற்றி முடித்தார். நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதை ரசித்து அதை நிதானித்து வாசித்தானா அவர் அந்த கிளை எங்களுக்கு செய்த தியாகம். ஏசாயா 53 இன்னைக்கு நாம் இதை அறிந்து கொண்டால் உன் வாழ்க்கைக்கு நலமாயிருக்கும். வாசிப்போமா? 53 1 வாசியமா? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய புயல் யாருக்கு வெளிப்பட்டது? எப்படி வெளிப்பட்டது? இளங்கிளையை போல. என்னது? இளம் கிளை. வாலிப வயதில் 33 வயது வரைக்கும் தன்னை ஒப்புக்கொடுத்த இளங்கடாய்களாய தேவன் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அளவும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு. சிலுவையிலே அவர் நமக்காக வருத்தப்படக்கூடிய அப்படியே ரூபம் மாறியது. அந்த கிளை எங்களுக்காக ரட்சிப்பை கொடுப்பதற்கு. அவர் சொன்னதை சாதாரணமாக நிறைவேற்றவில்லை. நாம் ஏதோ ரட்சிக்கப்பட்டு நாம் ஏதோ ஊழியக்காரன்னு பெரிய ஏதோ கடந்த கால விஷயம் என சொல்லிக்கொண்டே இருப்போம். நீ இந்த எதிர்காலத்தில் என்ன செய்கிறாய்? ஆண்டோட்ட பிள்ளை தேவனுடைய காரியங்களை இன்றைக்கு இல்லை, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக வரேன். இது தப்பு. அது வேற பழக்கங்களுக்கு வேற காரியங்களுக்கு கொண்டு போயிடும். உனக்காக அவர் சிலுவையில் அழகு சௌந்தரியத்தை விட்டு கொடுத்தார். அவரை சந்திக்க வாராய், அவருடைய மகிமையை நீ பார்க்க வாராய். தேவனுடைய பிள்ளைகள் தான்
ஞாயிற்றுக்கிழமை தேவ சமத்துக்கு வருவதற்காக முழு ஒப்பு கொடுக்க வேணும். லீவு கிடைக்குமோ இல்லையோ தெரியல, ஏதோ அந்த வாஞ்ச அந்த ஓனர்கிட்ட பேசி டேவிட் ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டார். இது அவனுடைய வாஞ்சையை தேவன் பார்க்குறாயா. அப்போ எங்களுக்குள்ளே அந்த வாஞ்சை வேண்டும். சில பேர் நோயை சாட்டி வருத்தத்தை சாட்டி அது அப்படியே நோயாய் மாறிடும். நான் ஆண்டவர் அறிக்கை சொல்கிறேன், தேவனுடைய காரியத்தை பொய் உரையாமல் ஆண்டவர்கள் பொய் சொல்லி அந்த வருத்தம் இந்த வருத்தம் சொல்லி நோயை தாங்களா வேண்டிக் கொள்ளினோம். மூன்றாவது வசனம், அவர் அசட்டை உனக்காக அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால பிறக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நீங்க இதை வீட்டில் நிச்சயமாக முழங்கால் படியிட்டு ஆண்டவர்களை செய்த தியாம் இது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டதை நிறைவேற்றி முடித்து விட்டார். அவர் முடித்தபடினா தான் நான் நிறையும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். கிரகணத்தை ஞானம் தடுவோமா? அல்லேலூயா. அவர் அப்படி நமக்காக அந்த முன்னவே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. இன்றைக்கு இயேசு வராவிட்டால் நான் என்ன ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அவர் கடவுள் கிளை வந்ததுனால தான் நாம் இன்றைக்கு துடித்து விடுகிற ஒரு பகுதியாக நிற்கிறோம். அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்கிறார், நீங்களும் நானும் இதே போல நற்கிரியையும் நாம் திருச்சிக்கப்பட்டு இருக்கிற காரணம் இப்போ உங்களை அவர் ரத்தத்தால் கழுவிட்டார். எத்தனை பேர் விசுவாசிங்க? இயேசு வந்து எங்களை ரத்தத்தால் கழுவி விட்டார். எங்களை அவர் புதுப்பிச்சு விட்டார், மருவமாக்கி விட்டார். இன்றைக்கு திருச்சிக்கிறார், அதாவது எங்களை உருவாக்கி இருக்கிற வேறு பழைய நவலந்து புது திருச்சியாக்கப்பட்டோம். அப்போ அந்த புது திருச்சி உருவாக்கப்பட்ட இதை நாம் செய்ய வேண்டும். எதை நாம் செய்ய வேண்டும்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் கவனிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிற நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு யாரால் நாம் இப்ப எதனால் நாம் மறுரூபமாக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டோம். இப்ப நாம் எதனால் திருச்சிக்கப்பட்டோமா? நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையார் அவர் உருவாக்கின திட்டமாயிருக்கிறது. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னவே அவைகளை ஆயத்தம் பண்ணினாராம். அல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணினார். நற்கிரியை செய்வதற்கு நான் திருச்சிக்கப்பட்டிருக்கேன். இப்போ நற்கிரியையினால நான் காண்பிக்கணும். உன்னை அடையாளம் காணணும். உன் கிரியை தான் வெளிப்படணும். உன் பேச்சு அல்ல, உன்னுடைய ஊழியம் அல்ல. ஆகவேதான் பவுல் தன் கிரியை எப்படி ஊழியக்காரன் நிறைவேற்றி முடிக்க வரும். ஊழியக்காரர் எப்படி நிறைவேற்றி முடிக்க நான் படிப்படியாக சொல்லுகிறேன், சீக்கிரமாக முடிக்கிறேன். எதிர்ப்பு முடிக்கலாம் நினைக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டீங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 23 வாசிங்க, அப்ப புரியும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானே. பாருங்க, சுவிசேஷத்துக்கு தான் நாம அழைக்கப்பட்டோம் என்பதை நெக்கிரியினால காண்பிக்க வேண்டியிருந்தது.
அதற்காகத்தான் அவன் அவன் சர்வ வல்ல ஊழியக்காரன். அவன் தேவனுடைய வல்லமையை பெறங்களை பெற்றவன். அவன் எதுக்கு ஊழியக்காரன் இருக்கான்? அழிந்து வரும் ஜனங்களை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து கிளையாய் வந்து எங்களை மீட்டுக் கொண்ட அந்த செய்ய கிரியை என்னவென்றால், நாங்கள் ஆத்துமாதான் செய்து கொண்டு வருவது, சுபிசேஷன் சொல்லுவது. அதுக்காக நான் ஊழியக்காரன். அதான் ஆண்டவர் எல்லாரும் மேலும் விழுந்தது கடமை. சபை பக்தி வித்து உண்டாக்குவதற்காக. எபேசியர் 4:12 வீட்டை வாசிங்க. சபை பக்தி வித்து உண்டாக்க ஆண்ட சிலரை அப்போ சிலர் தீர்க்கதரிசி, சிலர் சுவிசேஷகர், சிலரை மேய்ப்பனாகவும் தெரியும். சபைக்காக. திரும்ப வாசிங்கம்மா. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரன் ஆனேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கும் பாடுகளின் சந்தோஷம். பாருங்க, இதை கவனிச்சு பாரு. அந்த அவனுடைய வேதனையை பாருங்க. வாசிங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம். அவன் இந்த சபையில அல்லது அவன் ஊழிய நிமித்தம் ஜனங்களால கூட இருக்கிறவங்களால பாடுகளை சந்தித்தவன். பாடுகளால உத்தரப்பட்டுகிறான். எங்கேயும் மனிதர்கள் தான், எரிச்சலும் பிராண்மைகளும் கொண்டவர்கள் இங்கும் இருக்கிறார்கள். ஆனா அது அவன் இயேசுவின் ரட்சிப்பு அடைவதற்கு ஜனங்களை கொண்டு வரக்கு அது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். கலக வீட்டுக்காரனா மாறல, பிரச்சனைக்காரனா மாறல, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். வாசிங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களை குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றினேன். மாம்சத்தில் துன்பம், வேதனை, இடி, அடி, நக்கல், நன்னங்கள், பேச்சு எல்லாம் வேதப்பட இருதயம் துடிக்கும், மாம்சத்தை துடிக்கும். ஆனாலும் அதை ஏற்றுக்கொண்டு நிறைவேறுவதற்காக பொறுமையை காத்திருந்தாங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அதை நிறைவேற்ற வேண்டும். வாசிங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே சபையை ஸ்திரப்படுத்த, சபையில ஆத்மால் கொண்டு வர, சபையில பக்தி விருத்தி உண்டாக, சபை இயேசு எடுத்துக்கொள்ள மனவாட்டிக்காக வரும் துன்பங்கள் எல்லாம் அவன் மாம்சத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுவதற்கு தயாரானா. நாம சகித்து கொள்ள மாட்டோம். கொஞ்ச நேரம் சகித்து கொள்ள ஒரு இந்த காரியத்தை சகித்து கொள்ள மாட்டோம். பொறுமை இல்லை. எத்தனை நான் பவுலை போல மாறும். வாசிங்க. 25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்த இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறது. அல்லேலூயா. இது பரிசுத்தமான எனக்கும் உனக்கும் இந்த ரகசியம் இயேசு கிறிஸ்து கிளையாய் வந்து எங்களுக்குள் வாசம் பண்ணி அதை ஏற்படுத்தி தந்து எங்களை உருவாக்கி விட்ட இந்த ரகசியம் நம்ம போல உங்களை போல உண்மையான பரிசுத்தவான்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப இதுல கண்டுகொள்ளுங்க, யார் பரிசுத்தர் யார் பரிசுத்தம் இல்லை. கேள்வாசனம். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். ஆமென். அல்லேலூயா. இது ஒரு உத்தியோகம், ஒரு தேவன் கொடுத்ததால் அவன் சொல்றான், நான் அதுக்கு என்ன வாங்கினேன்? உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். அப்ப சபைக்கு அவன் ஒரு மேய்ப்பனாகவும் இருந்திருக்கிறான், சபையும் நடத்தி இருக்கிறான். அதடுத்து அவனுக்கு அந்த அனுபவங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் பழைய ஏற்பாட்டில் நடக்கிற சம்பவத்தை ஒப்பிட்டு சொல்றேன்னா, அங்க நடந்தது நிழல். அந்த நிழல் தான் நீங்க மெய்யா நடத்தி கொண்டிருக்கு.
ஆனால் உண்மையாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அசதியாக இதை கவனிக்கவே இல்லாவிட்டால் பழைய ஏற்பாடில் இப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பு இருந்தது. முன்னே நியாயத்தீர்ப்பு அதிகமாக இருந்தால் இப்பொழுது நியாயத்தீர்ப்பு இன்றைக்கு தெரியாவிட்டாலும் நாங்கள் இயேசுடைய வருகையில் மறித்து நியாயத்தீர்க்கிற பொழுது ஒருவரும் தப்ப முடியாது, ஒரு பிள்ளையும் தப்ப முடியாது. எசேக்கியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம்  அவர் சொன்ன காரியத்தை பாருங்க. அவர் சொன்னது நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி எதை நிறைவேற்றினார் வாசிங்க. 25 நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன். நீ கேட்காவிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்லுவேன். ஆனால் எதுவானா அது நிறைவேறும் என்று சொல்லுகிறேன். ராம் என்று சொல்லுங்க. நன்மையானால் தீமையானாலும் என்ன நடக்கும்? நிறைவே. இப்போ நீங்கள் இதிலிருந்து வசதியாக கேட்டீங்கன்னா அதையும் நிறைவேற்றுவார். ராசிங்க, நான் கர்த்தர். இந்த வார்த்தை பொல்லாது. நான் கர்த்தர். நீ பேசுகிற பேசி, செய்கிற செய்ய. நான் கர்த்தர். இது என்னுடைய சபை. இது நான் ரத்தம் செஞ்சின சபை. நான் கர்த்தர். நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நான் நிறைவேறும், சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி இனி தாமதியாதான். கரங்களை தடுவோம். இனி காலம் தாமதியாது, அது செய்து முடிப்பார். தாமதியாது. கலக விட்டாரே, கலக வீட்டுக்காரரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், கலக வீட்டுக்காரர்களே, உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று. அதை நிறைவேறவும் பண்ணுவேன். அல்லேலூயா. கலகத்தை உண்டு பண்ணி பிரச்சனை உண்டு பண்ற கலக வீட்டுக்காரர்களே, நான் அதை என்ன செய்வேனா? நான் அதை வார்த்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுற உரைக்கிறார். அதை நிறைவேற்றுவார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். பாருங்க, இது கவனமா பாருங்க. ஆண்டவர் சொல்லி நிறைவேற்றி விட்டார். ஆனால் இங்கே ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். மனுபுத்திரனை இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் அவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும். அப்ப சில காரியங்கள் அநேக நாட்கள் செல்கிறது. நான் செய்து நிறைவேற்று. ஆனால் ஒவ்வொரு விசுவாசத்தில், ஒவ்வொருடைய நம்பிக்கை, ஒருவருடைய ஒப்புக்கொடுத்த அர்ப்பணிப்பின் நற்கிரிகளை கர்த்தர் பார்த்து அந்த காரியங்களை நீடித்த நாட்களை அவர் என்ன செய்கிறார்? தள்ளி வைத்து கொண்டு வர்றார். ஆண்டவரே சொல்கிறார், ஏன் கர்த்தர் செய்ய முடியாதா? நம்முடைய நற்கிரியை அவருக்கு முன்பாக வெளிப்பாடாக காணப்படவில்லை. வாசிங்க. மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமா இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். தூரமா இருக்கிற காரியத்தை இப்ப அவர் சீக்கிரம் சொல்லுகிறார்கள். ஆனா ஆண்டவர் அதை நிறைவேறுவதற்கு காலங்களை காத்திருக்கிறார். கள்ளத்தீர்க்கதரிசனம், பொய்யான காரியங்கள், ஏதோ காரியங்களை நான் கவனமாக அதெல்லாம் நான் பேச விரும்பல. உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், நீடிய பொறுமையோடு அவர் செய்வார் என்று விசுவாசத்தை ஆபிரகாமாய் இருந்தோமானால் அதை நிறைவேற்றுவார். சொன்னவர் தேவன். நான் கர்த்தர். அப்படித்தான் சொன்னார். நான் கர்த்தர். வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க சொல்லுகிற ஆகையால் என் வார்த்தை ஒன்றாவது இனி தாமதிப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சொல்லு.
இந்த 2024 முடிகிறதுக்கு முன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாரானால் நீ நற்கிரையினாலே உன் ஆண்டவருக்கு அர்ப்பணி, நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று நீ சொல் என்றார். இருபத்தி 14 வாசிங்க. இது முக்கியமான வாசிங்க. நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்கள் உன் இருதயம் தாங்குமோ? வாசிங்க. நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ? அல்லேலூயா. அப்பொழுது பாருங்கம்மா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சில காரியங்களை விட்டு வைக்கிற சில பேர் நிற்கிற, இவர் நான் செய்கிற சரி, சில பேர் இவர் என்ன இப்படி இருக்கிறான், கர்த்தர் இவனையும் பார்க்குறார் அவனையும் பார்க்குறார், அவன் நல்லா இருக்கிறான் இவன் நல்லா இருக்கிறான். ஆண்டவர் எல்லாரையும் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சில காலத்தில் அந்த சத்த உடனே ஆவியான தண்டனை கொடுத்தார். ஏன் இப்போ பொய் உரைக்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, திருடுறாங்க, தீக்கத்தை எல்லா பலிபடத்தில் இருந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் ஆண்டவர் தண்டிக்கல? ஆண்டவர் சொல்றார், அவர் வருகையில் அவன் செய்தி கேட்ட படம் என்னோட கூட வரும். அப்பொழுது அவர் நியாயம் தீர்க்கிற நாள் வரும். அநியாயம் செய்கிற அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தமான பரிசுத்தாகட்டும், ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இப்படி நியாய தீர்ப்பு நாள், மரணத்தை பின்பு நியாய தீர்ப்பு நாள் நானும் நீயும் தப்ப முடியாது. இப்பொழுது நீ உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தலாம், பேசலாம். நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ? அப்பொழுது உன் கைகள் திடமாய் இருக்கும். உன் கைகள் அப்பொழுது திடமாய் இருக்குமோ? கர்த்தராகிய நான் சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். இதை நான் நிறைவேற்றுவேன். ஜாக்கிரதை. அல்லேலூயா. நிறைய காரியம் இருந்தாலும் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் உங்களுக்கு அச்சமிக்க போகிறேன். 2025ஆம் ஆண்டு 31 இரவு ஒழிப்பு கூட்டத்தில் எல்லாரும் உபவாசத்துறை எதிர்பார்ப்படுவாங்க. எனக்காக நல்லா அச்சமிங்க. ஆண்டவர் இந்த இடத்துல எல்லாரையும் கொண்டு ஒரு புதிய காரியம் செய்யணும். என்னுடைய விருப்பம், என் இதயத்தில் ஆசை. எப்படி சொன்னவன், இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படும், ஆத்துமாக்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துற அந்த கிரியைக்கு உன்னை ஒப்புக்கொடு. அதுக்காக அர்ப்பணி, என்னவான அர்ப்பணி, மன்னிக்காதே. கடைசியாக ஆசிக்கிறேன். பவுல் ஒரு காரியத்தை சொன்னான். எதை கண்ட பொழுது பவுல் எதற்காக வேண்டிக் கொண்டான் பாருங்க. கடைசியா 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் கடைசி என்னோடனே சந்தோஷம் தான். 3:10 வாசிங்க சீக்கிரமா. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆவிக்குரிய மனிதன் அவன் முகத்தில் அடையாளம் காணுகிறான். உங்களுடைய காரியங்களை பார்க்கிறோம். நாம அநேகருடைய காரியங்கள் நாங்கள் அறிவோம், எத்தனை நம்பர்களுக்கு தெரியாது. பவுல் சொல்லுகிறான், உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டும் இரவு பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. இரவு பகலும் ஒரு ஊழியக்காரன், ஒரு காரியம் நடக்குது, ஒரு சபையில் ஒரு விஷயம் நடக்குது, என்ன காரியம், நாங்கள் போய் அங்கே தூங்குவது கிடையாது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதோட பலனை காணும்படி நாங்கள் கர்த்தரோட போராடத்தான் வேண்டும். மிதத்ததை அறுக்க வேண்டி வரும், அல்லது நன்மை செய்தால் அதுக்குரிய பலனையும் கொடுக்க வேண்டி வரும். பதினோராவது வசனத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. தேவனங்களை வழி நடத்துவாராக.
நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்க அன்பு கொப்பாக நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைத்து அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்யும். அல்லேலூயா. நான் தீர்க்கதரிசனமா ஒரு வாக்குத்தத்தமா சொல்கிறேன். நாங்கள் ஒரு புதிய மாற்றத்தை கடந்து செல்ல போகிறோம். இவர்களை மனதில் கசப்புகள், வெறுப்புகள், போராட்டங்கள், எந்த காரியம் நடக்காமல் தேவனுக்கு எதை நிறைவேற்றி கொடுக்க போகிறோம். உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு நீங்கள் எல்லாம் செய்ய அன்பு பாராட்டி ஒருவரை நேசித்து ஒருவருடைய குறையை நாங்கள் அவருடைய குறைகளை நாங்கள் கண்டுபிடித்து குற்றப்படுத்தாமல் அவர்களை நிவர்த்தி செய்வதற்கு 2025ஆம் ஆண்டு நாங்கள் சபையாரா போராடுவோம், ஜெயிப்போம். நான் சொல்லுறேன், நான் 25ஆவது சொல்ல இருக்கிறேன். சிலரை கர்த்தர் சபை விட்டு அகற்றும் பொழுது வேதனோடு அகற்றுவார். தேவன் திட்டமாய் சொன்னார். சிலரை காணாமல் போகும். என்னுடைய 30 வருஷ அனுபவத்தில் நான் சொல்கிறேன். தேவன் ஜீவிக்கிறவர். கொஞ்சம் பணம் இழந்து நான் அவருடைய காரியத்தை செய்யாமல் மறுதளிப்போமானால் அது பலனை நாம் காண்போம். கடைசி வசனம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவாராக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நினைப்போம். அல்லேலூயா. நான் இதெல்லாம் தியானித்து மீண்டும் சொல்லி நீங்கள் புரியவில்லையோ, பரிசுத்தவான் அவர் வரும் பொழுது நாங்கள் சரியாக இருக்க எங்கள் இதயத்தை ஈஸ்வரப்படுத்துவோம். அவன் சொல்லுவோமா, எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு தீர்மானத்தை எடுப்போம். 2025 நாங்கள் வரப்போகிறோம். இந்த கடைசி ஞாயிறு தேவன் தீர்க்கதரிசனமாகவே தேவன் இதை உரைக்க சொன்னார். ஆனபடியா காது உள்ளவன் கேட்க கடவான், காது உள்ளவனுடைய செவி திறக்கப்படட்டும். 2025 நானும் நீங்கள் உலகத்தை கலக்கிறவளாய், இந்த நாட்டை, இந்த பட்டணத்தை கலக்கிறவளாய் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவன் உண்டு. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா? தேவன் வாக்கு மாறாதவர்.